நாம் தினம்தோறும் நம் செந்தில் நாதனை சென்று வழிபட வேண்டும். அவனை பார்த்து வர செல்ல வேண்டும். அவனோடு சிறிது நேரம் அமர்ந்திருந்து பேச வேண்டும். அவன் திருப்புகழை பாட வேண்டும். முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து கொஞ்ச வேண்டும். இவைகளையெல்லாம் நம் கந்தன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்விலும் மாற்றம் நிகழும். தன்னுடைய பக்த கோடிகளை கடினமாக சோதிக்காத ஒரு கடவுள் உண்டென்றால் அது முருகப்பெருமான் தான். முருகன் தன்னுடைய பக்தர்களை சோதிக்கும் பொழுது தன் பக்தனால் எந்த அளவு சோதனையை தாங்க முடியுமோ அந்த அளவு சோதனையை மட்டுமே வழங்குவார். அதே சமயம் அந்த சோதனையின் நேரத்தில் நம்மோடே இருந்து அதிலிருந்து மீண்டு வரவும் அருள் புரிவார். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சோதனை என்றால் தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வான் கந்தன். இந்த குடும்பம் என்னை நம்பி வந்தது, இதை எப்படியும் வாழ வைத்தே தீருவேன் என்று பிடி